ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே, வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் வெக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். வெக்காபுலரிஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹிந்தியில் நியூ வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் ஃபுல்லாக அதுக்கான மீனிங் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஹிந்தியில் இருக்க சென்டென்ஸ் என்ன அப்படின்ற மீனிங் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதனால் அது நீங்கள் படிக்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய வீடியோஸ் வந்து 5 days அப்லோட் பண்ணுறதுனால 3 days ஃபஸ்ட்டு 3 days வந்து வெக்காபுலரி டெய்லியும், அதாவது 20 வெக்காபுலரிஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அந்த 3 days 20 வெக்காபுலரியும் அடுத்த 2 days வந்து ஏதாவது கிராமர் சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிந்தி பேசுறதுக்கு இதுவும் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். நம்ம நிறைய வெக்காபுலரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே 20 வெக்காபுலரி கற்றுக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். இது வந்து நிறைய பிக்சர்ஸோடு நான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்றதுனால ஈஸியாக பசங்களுக்கு நல்ல மெமரி ஆகிடும். இது நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்களையும் கூட்டு வச்சு இது சொல்லித்தாங்க. அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி பசங்க கிட்ட காட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நான் பிக்சர்ஸோடு சொல்லித்தரேன். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாங்க அப்படின்னா இதுக்கு இதான் நேம். ஆப்பிள் பார்த்தாங்க அப்படின்னா சேப், இதனுடைய நேம் சேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா உங்களால் சொல்லித்தர முடியும். ஸோ என்னோடய வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். இப்போ வாங்க நம்ம வந்து வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெக்காபுலரி பார்க்குறீங்க, சீட். சீட் அப்படின்னா விதை. இது ஹிந்தியில் பீச். இது வந்து தேர்டு பா போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஈ மாத்ரா, பி இஜ், பீச். பீச் அப்படின்னா சீட், விதை. இந்த 20 வேர்ட்ஸையுமே நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு ஒரு 3 வேர்ட்ஸ் மட்டும் டெஸ்ட் கொடுக்குறேன். எப்படி இருக்குது உங்களுடைய வெக்காபுலரி அப்படின்றத டெய்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 1 வேர்டு தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தடுத்த வீடியோவை டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 வேர்ட்ஸையும் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். சீட் அப்படின்னா பீச். உங்களுடைய வெக்காபுலரி செக் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மாதிரி டெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய மார்க்கையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீட் அப்படின்னா பீச். நெக்ஸ்ட் ஒன் லேம்ப். லேம்ப் அப்படின்னா டீப். த போடுறீங்க, பக்கத்தில் ஈ மாத்ரா, தி இப், ஃபஸ்ட்டு பா, டீப். தீபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? விளக்குக்கு நம்ம தீபம் சொல்கிறோம். அதான் ஹிந்தியில் டீப் அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு ஒன் டார்க்னஸ். ரொம்ப இருட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது. அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா அந்தகார். ஃபஸ்ட்டு ஆ வருது, மேலே ஒரு டாட் வச்சுருக்காங்க அப்படின்னா அது இந்து அப்படின்னு படிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் லெட்டரை பார்க்குறீங்க த. அந்த த லெட்டர் இருக்குன்னா அந்த லைனில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டருக்கு நம்ம புள்ளி வைக்கணும். த லைனுடைய லாஸ்ட் லெட்டர் ந. நக்கு புள்ளி வச்சா இன். ஆ இன் த கா இர், அந்தகார். அந்தகார் அப்படின்னா டார்க்னஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்பீக். ஸ்பீக் அப்படின்னா பேசுதல் அப்படின்னு தெரியும். இதுக்கு வந்து ஹிந்தியில் போல். போல் அதாவது தேர்டு பா போடுறீங்க, பக்கத்தில் ஒரு லைன் போட்டு மேலே ஓ மாத்ரா, அப்புறம் இல், போல். போல் அப்படின்னா ஸ்பீக். போல் அப்படின்னா ஸ்பீக். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லைடை நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் கோல். கோல். கோல் அப்படின்னா பால் வந்து கோல் போடுறது கிடையாது. இது வந்து நம்ம ஏதோ ஒன்று தேடி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா? அதுதான் கோல். கோலை ஹிந்தியில் லக்ஷ்ய. ல போடுறோம், பக்கத்தில் இக்ஷ.
இப்படி போட்டோம் அப்படின்னா இக்ஷ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹாஃப் ஆஃப் த இக்ஷ. இக்ஷ ய. லக்ஷ்ய. லக்ஷ்ய அப்படின்னா லட்சியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. லக்ஷ்ய அப்படின்னா கோல். நெக்ஸ்ட் பார்க்குறீங்க பிரிக். பிரிக். பிரிக் அப்படின்னா செங்கல் அப்படின்னு சொல்கிறது. செங்கல். அப்போ இது ஹிந்தியில் ஈண்ட். ஈண்ட். ஈ போட்டிருக்கோம். ஸ்வர் லெட்டரை வரக்கூடிய ஈ. இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுருக்கோம் அப்படின்னா செகண்ட் லெட்டரை பார்க்குறீங்க. செகண்ட் லெட்டர் டா. டா லைனில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டருக்கு நம்ம புள்ளி வைக்கணும். டா லைனில் வரக்கூடிய லாஸ்ட் லெட்டர் வந்து ந. நாக்கு புள்ளி வச்சா இன். ஈ இன் இட். ஈண்ட் அப்படின்னா பிரிக். இந்த மாதிரி சொல்லித்தரது உங்களுக்கு எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் அதுவும் சொல்லுங்கள். ஈண்ட் அப்படின்னா பிரிக். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்குறீங்க பேலஸ். பேலஸ் மாளிகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பேலஸ் ஹிந்தியில் மஹல். மஹல். ம ஹ லாக்கு புள்ளி வைக்கிறோம் இல். மஹல். மஹல் அப்படின்னா பேலஸ். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரி. கண்ட்ரி அப்படின்னா நாடு அப்படின்னு சொல்கிறோம். இதை ஹிந்தியில் தேஷ். தேசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேஷ். தே இஷ். தேஷ். நெக்ஸ்ட் ஒன் வில்லேஜ். வில்லேஜ் அப்படின்னா கிராமம். இதை வந்து ஹிந்தியில் காவ். காவ். கா போட்டு பக்கத்தில் வா போட்டிருக்கோம். காவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா கிராம். கிராம் அப்படின்னு சொல்லலாம். காவும் கரெக்டு தான், கிராம் அப்படின்னாலும் கரெக்டு தான். காவ் கிராமம். வில்லேஜ். நெக்ஸ்ட்டு இதே ஒரு வேளை வந்து கா போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம யா போட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம யா போட்டிருந்தோம் அப்படின்னா இது வந்து காய். காய் அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அதனால நம்ம இந்த இடத்துல வா போட்டோம்னா இது காவ். வில்லேஜ்க்கு நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ட்ரேடர். ட்ரேடர் அப்படின்னா பனியா. ஏதோ ஒரு தொழில் செய்கிறவங்க. ட்ரேடர் அப்படின்னா பனியா. ப நீ யா. பனியா. ப நீ வந்து குரில் நீ. ஈ சவுண்டில் குரில் ஈல தான் நம்ம போடணும். ப நீ யா. பனியா அப்படின்னா ட்ரேடர். நெக்ஸ்ட் ஒன் கிரீடி. கிரீடி அதாவது பேராசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் ஆல் மைன். எல்லாமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பிக்சர் இது. கிரீடி அப்படின்னா பேராசை. இதை வந்து ஹிந்தியில் லால்ஜி. லால்ஜி. லா போட்டு இல். லால் ஜி. லால்ஜி அப்படின்னா கிரீடி. நெக்ஸ்ட் ஒன் வெல். வெல் அப்படின்னா கிணறு அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா குவா. குவா. குவா அப்படின்னா வெல். கிணறுக்கு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் அப்படின்னக்குள்ள ஹிந்தியில் ஹைரான். ஹா போட்டு ஐ மாத்திரா யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கொம்பு மேலே போட்டோம் அப்படின்னா அது ஐ மாத்திரா. ஹை ரா இன். ஹைரான். ஹைரான் அப்படின்னா சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன் பால்டி. பக்கெட் அப்படின்றத ஹிந்தியில் பால்டி. பா இது வந்து அந்த லா இருக்கு இல்லைங்களா, அந்த லாவை வந்து ஹாஃபாக போட்டோம் அப்படின்னா அதை வந்து இல் அப்படின்னு படிக்கணும். பா இல் டி. பால்டி அப்படின்னா பக்கெட். என்னோடய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்த போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். பால்டி அப்படின்னா பக்கெட். நெக்ஸ்ட் ஒன் கிங். கிங் நம்ம எப்படி சொல்கிறோன்னா ராஜா. ராஜா. ரா போட்டுட்டு ஜா. ராஜா அப்படின்னா கிங். நெக்ஸ்ட் ஒன்
டு கால். டு கால் இல்லை பேசணும் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லணும்னா கூப்பிடுறது. கால் அப்படின்னக்குள்ள கூப்பிடுறது. அதை ஹிந்தியில் புலானா. புலானா. ஃபோன் போடுறதுக்கு மட்டும்தான் இல்லை, இது வந்து கூப்பிடணும் அப்படின்னாலே நம்ம வந்து புலானா அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். பூ லா நா. புலானா அப்படின்னா டு கால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்க். டு ஆஸ்க். ஆஸ்க் அப்படின்னா கேட்கறது. அதை ஹிந்தியில் பூச்னா. பூச்னா. பூ இது வந்து ச. சாக்கு புள்ளி வச்சா இச். பூச் நா. பூச்னா அப்படின்னா கேட்கறது. டு ஆஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஓனர். ஓனர். ஓனர் அப்படின்னா மாலிக். மாலிக். மா வந்து நம்ம நெடில்ல போடுறோம். மாலிக். மாலிக். மாலிக் அப்படின்னா ஓனர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கன்னிங்னஸ். கன்னிங்னஸ் அப்படின்னா ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாலாக்கி. சாலாக்கி. சா லா கீ. சா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத்ரா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சா அப்படின்றது மாத்ரா தான். லா அப்படின்னாலும் மாத்ரா. கீக்கும் நம்ம மாத்ரா தான். எங்கேயும் இதில் புள்ளி வச்ச வேர்டே கிடையாது. சாலாக்கி அப்படின்னா கன்னிங்னஸ். நெக்ஸ்ட் ஒன் ரெண்ட். ரெண்ட் அதாவது வாடகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ரெண்ட் அப்படின்னா கிராயா. கிராயா. இதுவும் நம்ம மாத்திரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கி இது வந்து ஸ்மால் இ மாத்திரா. கி ரா யா. கிராயா. ஹிந்தியில் வந்து வவல்ஸ் அப்புறம் கான்சனன்ட்ஸ் மற்ற எல்லா வேர்ட்ஸ் பாரகடி ஹிந்தியில் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் தனியாக எல்லாத்துக்குமே ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நான் எல்லா ப்ளேலிஸ்ட்டையுமே இது கூட கொடுக்குறேன். இதில் வவல்ஸ்லேருந்து கான்சனன்ட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இப்போது உங்களுடைய வெக்காபுலரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். எத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பிரிக். பிரிக் இதை எப்படி ஹிந்தியில் நம்ம சொல்லுவோம்? பிரிக். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் சொன்னாலும் ஓகே தான். பிரிக் அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் ஒன் டு கால். டு கால் கூப்பிடுறது. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? நெக்ஸ்ட் ஒன் கோல். கோல் இதையும் எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 3 ஆன்சருமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஒரு வேளை கம்மியாக இருந்தது அப்படின்னா பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் தான் நான் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெரிய எனர்ஜியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெக்காபுலரி எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத். வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம்.